பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய காலத்திலே இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் தான தர்மங்கள், சதக்காக்கள், ஜகாத்துகள் என்பன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கர்ரீஹில் முர்சலா, மிகவும் வேகமாக கட்டுப்பாடில்லாமல் வீசக்கூடிய காற்றை போன்று மிகவும் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தயாள சிந்தை பற்றி, பரோபகாரம் பற்றி, அவர்களுடைய விசேடமான அந்த அமலை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் குறிப்பாக இந்த ரமலானிலே இந்த தான தர்மங்கள் பற்றி மிகவும் அதிகமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்திலே இந்த நாட்டில் நடைபெற்றிருக்கின்ற எதிர்பாராத விதமான இந்த அசம்பாவிதங்களால் நம் நாட்டின் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு நேரடியாக சமூகத்தின் அடிமட்டத்தவர்களை அதிகமாக பாதித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அன்றாடம் கூலி வேலை செய்தவர்கள், அதே போன்று சந்தைகளுக்கு சென்று அன்றாட தொழில்களிலே ஈடுபட்டவர்கள், ஏன் முச்சக்கர வண்டி சாரதிகள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை கூட இந்த சம்பவங்கள் மிக அதிகமாக பாதித்திருக்கின்றன. ஏற்கனவே ஏழைகளாக இருந்தவர்கள் படுமோசமான ஏழைகளாக மாறியிருக்கிறார்கள். ஓரளவாவது அன்றாடம் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் அன்றைய சாப்பாட்டுக்கு கூட வழியற்றவர்களாக, கைக்குழந்தைகளை வீட்டிலே வைத்துக்கொண்டு அன்றாட உணவுக்கு கூட வசதி இல்லாத நிலையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் வசதி படைத்தவர்களை நோக்கிய சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எல்லாருக்கும் பணத்தை தருவதில்லை. ஆனால் பணத்தை அல்லாஹு தாலா கொடுப்பது சோதனைக்காக வேண்டி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எமக்கு அல்லாஹு தாலா கையிலே தந்திருக்கின்ற இந்த பணமும் சொத்துக்களும் நாளை மறுமையிலே எம்மை கரை சேர்ப்பதற்கு பயன்பட வேண்டுமே தவிர எம்மை நரகத்துக்கு இழுத்துச் செல்கின்ற வாகனங்களாக இருந்துவிடக்கூடாது. எமக்கு அல்லாஹு தாலா இந்த பணத்தை தந்திருப்பது நாம் நினைத்தவாறெல்லாம் செலவழிப்பதற்கல்ல. அல்லாஹு தாலா குர்ஆனிலே இந்த சொத்துக்களை பற்றி சொல்கின்ற பொழுது, அன்ஃபிகு மிம்மா ஜஅலக்கும் முஸ்தக்லஃபீன ஃபீஹி, அல்லாஹு தாலா எந்த சொத்துக்களை பராமரிப்பாளர்களாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறானோ அந்த சொத்துக்களிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்று சொல்லுகிறான். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். எனவே சொத்துக்கள் எவற்றையும் நாம் எடுத்து வந்தவர்களும் அல்ல, எவற்றையும் எடுத்து போகின்றவர்களும் அல்ல. அந்த வகையில் இந்த கஷ்டப்படக்கூடியவர்களை நாம் இனம் காண வேண்டும். நிறைய பேர் இருக்கிறார்கள் சமூகத்திலே தங்களுடைய கஷ்டத்தை, துன்பத்தை மற்றவர்களுக்கு முறையிடுவதற்கு வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சுயமரியாதைக்காக வேண்டி அவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். லிஸ்ஸா இலி வல் மஹரூம், அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான், கேட்டு வருபவர்களுக்கும் பங்கிருக்கிறது. கேட்டு வருவதற்கு தயங்குகின்ற, வெட்கத்தோடு நாணத்தோடு தங்களுடைய தேவைகளை முறைப்படுவதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் வஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்துக்களிலே பங்கிருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். நாம் சந்தோஷமாக இஃப்தார் செய்கின்றோம். நாம் சந்தோஷமாக எத்தனையோ வகையான கறிகளோடு நாம் எமது சஹர் உணவை சாப்பிடுகிறோம். நாம் இவற்றையெல்லாம் அனுபவிக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே சுமார் 60% முஸ்லீம்கள் குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழால் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தற்போது அவர்களுடைய நிலை இன்னும் மோசமாக மாறியிருக்கிறது. வறுமை கோட்டுக்குள் இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்கள், ஏன் சில லட்சங்களை தாண்டியவர்கள் கூட வந்துவிட்டார்கள் என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் வீண் விரயம் செய்ய வேண்டாம். வீண் விரயம் செய்வது என்பது ஷைத்தானுடைய பண்பு. ஷைத்தானுடைய சகோதரர்கள் தான் வீண் விரயம் செய்வார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே வீண் விரயம் செய்யாமல் எமது பணத்திலிருந்து, பொருளிலிருந்து தேவைப்படுபவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய கதவுகளை தட்டி அவர்களுடைய மனதை குளிரச் செய்யும் வகையில் அவர்களோடு பேசி அவர்களுக்கு தேவையான உணவையோ
உடுப்பையோ அன்றாட தேவைகளையோ கொடுத்துவிட்டு வருவது என்பது பணக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, நடுத்தரமானவர்களுக்கு கூட ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிச்சயமாக வறுமை என்பது ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சினை. ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் இறை நிராகரிப்பை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே நேரம் இந்த ஏழ்மையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அடிக்கடி துஆ கேட்டுக்கொள்வார்கள். வறுமை வந்துவிட்டால் ஒருவன் கடனாளியாக மாறுவான். கடனாளியாக மாறிவிட்டால் அவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வறுமை வருகின்ற பொழுது, கஷ்டம் துன்பம் வருகின்ற பொழுது ஒரு மனிதன் பாவங்களுக்கு கூட நாட்டம் எடுத்து விடுவான் என்றால், அவ்வாறு பாவம் செய்பவர்களுக்கு இந்த பணக்காரர்கள் தான் பொறுப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. பல பிள்ளைகள் பாடசாலைக்கு போவதற்கு முடியாமல் உடுப்பில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இன்னும் பலர் உடுப்பு எப்படி போனாலும் அன்றாடம் தங்களுடைய வயிற்றை நிறைத்து கொள்வதற்கான உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாதையில் செல்லுகின்ற ஆடம்பரமான வாகனங்களையும் ஏற்பாடு செய்கின்ற மிக படாடோபமான கல்யாண வைபவங்களையும் பார்க்கின்ற பொழுது இந்த ஏழைகளுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற அவஸ்தை, இந்த ஏழைகளுடைய பெருமூச்சு எவ்வளவு பாரதூரமானது என்று சிந்தித்து பாருங்கள். பலர் திருமணம் பேசியும் கூட அந்த திருமணத்தை நடத்தி கொள்ள முடியாமல் சாதாரணமாக ஒரு மணப்பெண்ணுக்குரிய ஒரு திருமண தினத்திலான ஒரு ஆடையை கூட வாங்கி கொடுத்து கொள்ள முடியாத நிலையில் கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள். இப்படியானவர்கள் கூட நாம் இனம் காண வேண்டியிருக்கிறது. நாம் நினைத்து கொள்ளக்கூடாது இந்த சொத்துக்களை எல்லாம் நாம் எடுத்து கொண்டு போவோம் என்று. நாம் மற்றவர்களுக்கு எதனை கொடுத்தோமோ அதுதான் எங்களுக்கு நாளை மறுமையிலே எஞ்சும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. தொழிலை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அன்றாடம் 100 ரூபாய் உழைத்தவர்கள், 1000 ரூபாய் உழைத்தவர்கள் 500 ரூபாய் உழைக்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறார்கள். இந்த வகையான ஒரு சூழ்நிலை இந்த ரமலானிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதனால் இந்த ரமலானை அதிகமாக தானம் தர்மம் செய்வதற்கும் ஏழைகளுடைய கஷ்டம் துன்பத்திலே பங்கெடுப்பதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நாம் சொத்துக்களை கட்டுக்கட்டாக சேர்த்து அவற்றையெல்லாம் செலவழிக்காத நிலையிலே இந்த உலகத்தை விட்டும் போவோமாக இருந்தால் எங்களுடைய நெற்றிகளும் எங்களுடைய முதுகுப்புறங்களும் நிச்சயமாக நாளை மறுமையிலே இவற்றினால் பொசுக்கப்படும் நெருப்பிலே காய்ச்சப்பட்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே மற்றவர்களுடைய கஷ்டத்தை, பசியை உணர்கின்ற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இதிலே நாங்கள் அதிகமாக அடிப்படையான ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும், ஜக்காத்து வாஜிபாக விட்டாலும் கூட எங்களுடைய சதக்காக்களை கொடுத்து எம்மை நாங்கள் வலுப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். இத்தக்கின் நார வலோ பிஷிக்கு தம்ரா, ஒரு ஈச்சப்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்கள் நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தர்மம் தலை காக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்களே, அந்த வகையில் இந்த தான தர்மத்தை இந்த ரமலானிலே அதிகமாக செய்து அல்லாஹு தாலாவை நெருங்குவதற்கும் சுவர்க்கத்தை அடைவதற்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. வல்ல நாயன் அதற்கான சந்தர்ப்பமாக இந்த ரமலானை தருவானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.